இங்கே பாருங்களேங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? கேட்குறீங்களா? இப்போ மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், துக்கம் தொண்டைய அடைக்குது சொல்லுவாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய வேதனையா இருந்தாலும் பரவாயில்லங்க. மனசுல தேக்கி வச்சிருப்போம். ஐயோ! என்ன செய்றது? நம்ம இப்படி ஏமாறுறோமே, இப்படி கஷ்டப்படுறோமே, யாருமே நமக்கு இது பண்ண மாட்டாங்காங்களே, நம்ம சொல்றத காதுல வாங்க மாட்டேன்றாங்களே, அப்படின்ற மாரி எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்லங்க. மனசு கஷ்டமா இருக்குமா? இப்ப இத போய் யார்கிட்ட சொல்லுவோம்? சொன்னா நமக்கு ஆறுதலா இருக்குமா? அவங்க கிட்ட சொல்லலாமா? இவங்க கிட்ட சொல்லலாமான்னு மனசு அடிச்சுக்கும் பார்த்துக்கிறீங்களா? அப்ப நீங்க போயி மனுஷங்க முன்னாடி கண்ணீர் வடிச்சு போய் உங்க குறைகளெல்லாம் சொல்லாதீங்கங்க. அவங்க சொன்னா நம்மள பலகீனமா நெனச்சுக்குவாங்க. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பலமா ஆக்கிக்குவாங்க. ஆ எப்படி இருந்தாலும் உங்க கஷ்டம் உங்களோட தான். அவங்க நம்ம பாரத்த ஒண்ணும் தூக்கி தோள்ல சுமக்க போறதில்ல. அதுக்கு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன் மனக்கதவ பூட்டி அதான் வீட்டு அறைய பூட்டி நீ அந்தரத்தில ஜெபம் பண்ற உன் ஜெபத்த வெளியரங்கமா கர்த்தர் நிறைவேத்துவாரு. அப்படின்னு ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. எனக்கு அப்படிதான். எப்போவாவது வேதனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தம் போட்டு ஓன்னு அழணும் போல இருக்கும். இல்ல யாருக்கிட்டயாவது போய் சொல்லணும் போல இருக்கும். அப்புறமா நெறைய இடத்துல அப்படி சொல்லி ஏமாந்துருக்கோமா, அதான் பிள்ளைகிட்ட சொல்லியிருப்போம், புருஷன்கிட்ட சொல்லியிருப்போம், என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருப்போம். அப்படி தானே இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் விட்டுட்டேங்க. பைபிள் படிப்பேனா, அப்போ மனசுக்குள்ள இந்த மாரி ஏதாவது கஷ்டம் இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? கடவுள்கிட்ட எப்படி கேட்பேன் தெரியுமா? நீங்களும் அது மாரி கேட்டு பாருங்க. பாடுறேன் கேளுங்க. எப்படி கேட்பேன்? பாட்டு தான் கேளுங்க. சாய்ந்து அழுகவும் தோள் தாருமே, தழுவி அணைக்கவும் கரும்போதுமே. சாய்ந்து அழுகவும் தோள் தாருமே, தழுவி அணைக்கவும் கரும்போதுமே. புரண்டு படுக்க சிறு இடம் தாருமே, ஆழ்ந்து தூங்கவும் அடிபோதுமே. நாம் புரண்டு படுக்க சிறு இடம் தாருமே, ஆழ்ந்து தூங்கவும் அடிபோதுமே. என்னை மன்னியும் இயேசுவே, உம் மனதார வாழ்த்திடுமே. என்னை மன்னியும் இயேசுவே, உம் மனதார வாழ்த்திடுமே. அப்படின்னு இருக்குங்க. அப்படிதான் நான் எப்பவுமே சொல்லிக்குவேன். என்ன பண்றது? நம்ம கஷ்டம் நம்மளோட இல்ல. அதுதான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டா மட்டும் நமக்கு என்ன போகுது இல்ல. ஊன்னு கேட்டுட்டு நம்மளையும் அந்த பக்கம் போய் கிண்டல் பண்ணுவாங்க. அது பிள்ளையா இருந்தா கூட, "ஆமா உனக்கு வேற வேலை இல்ல" அப்படின்றோம். அதுதான் கஷ்டப்படுத்துமே. ஆனா அதுவே என்ன பண்ணும்? "நான் என்ன பண்ணேன்? வேற இது மாரி பேசாத" அப்படின்ட்டு போயிடுவாங்கங்க. நம்ம யாருக்காகவும் வாழ போறதில்ல. நமக்காக யாரும் வாழ போறதில்லங்க. நம்ம கஷ்டம் வந்தா கர்த்தர்கிட்ட சொல்லலாம். பாய்.